இழந்துட்டார் வசுதேவன். நந்தகோபாலனுக்கு இப்ப பெருமை என்ன? தான் சிரமப்பட்டும் பெறலே, பெற்றத்தை இழக்கவும் இல்லை. தானா வந்த செல்வம் இல்லையோ. அதனாலதான் எடுத்த பேராளம். இவருக்கு இருக்கிற பெருமை சமப்பட்டு சம்பாதிச்சதல்ல, எடுத்த பேராளன் நந்தகோபந்தன் இன்னுயிர் சிறுவனே அசோதை கடுத்த பேரின்ப குலவிளங்களிரே. அசோதைக்கு இன்பத்தையே கொடுக்கறதுக்காக பிறந்த களிரே நந்தகோபாலனுக்கு செல்வனே. ஆகையாலே இப்ப ஆண்டாள் கொண்டாடுறதே, மற்ற பேரை போல நீ சமப்பட்டு சம்பாதிக்கலே, நீயா கண்ணனை வச்சுருக்கே, அதனால கொடுக்கலாமே. தசரதனிடத்துல போய் கேட்கறச்சே விஸ்வாமித்திரருக்கு ராமனை தரமாட்டேன்னு தசரதன் சொன்னான். கேட்டா என்ன பதில் சொல்லுவார்? 60,000 வருஷம் இல்லாம பட்டபாடி எனக்கு தெரியும், புத்திரகாமேட்டி யாகம் பட்டபாடி எனக்கு தெரியும். வசுதேவரை போய் கேட்டா என்ன சொல்லுவார்? 10 வருஷம் பிரிஞ்சிருந்த பாடு எனக்கு தெரியும், அது சிறையில இருந்துட்டு இவனை ரட்சிக்கிறதுக்கு நாம் பட்ட பாடு எனக்கு தெரியும். நந்தகோபாலனே, உங்ககிட்ட வந்து கேட்டா நீ என்ன சொல்ல போற? இப்போ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்ன சொல்ல போற? அப்ப கொடுக்கலாம் இல்லையோ? உமக்கா வந்து சேர்ந்திருக்கிறது தானே. அதனால எடுத்த கோபால பேராளன் நந்தகோபந்தன் இன்னுயிர் சிறுவனே, நந்தன்னு சொன்னபடியாலே ஆனந்தமுடையவன்கிற பொருள் தேறுகிறது. அப்ப எம்பெருமான் நந்தகோபாலா அறம் செய்கிறார். ஏகைக பல லாபாய சர்வலாபாய கேசவா. ஓரொரு லாபத்துக்காகவும் ஒன்னொன்னை பிரார்த்திக்க வேண்டும். ஆனா அனைத்து லாபமும் வேணுமென்னால் கேசவனை பிரார்த்திக்கிறோம். பகவான் நமக்கு கிடைச்சுட்டார்னு சொன்னால் அப்ப உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் ஆயிடுறார் இல்லையோ. ஆண்டாலும் இந்த பாசுரத்தில் நீர் உண்ணும் சோறு கொடுக்கிறீர், தண்ணீர் கொடுக்கிறீர், உடுக்கும் கூற கொடுக்கிறீர். ஆனா நமக்கோ உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாமே கண்ணன். ஆகையால் தேவரீர் கண்ணனை கொடுத்து விட்டீர் என்னால் அப்போ அம்பரமே தண்ணீரே சோறு எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இவர் ஒத்தர கொடுத்தது அனைத்ததும் கொடுத்ததற்கு சமமாகும் என்று நந்தகோபாலனிடத்தில் பிரார்த்திக்கிறார். கூடவே வியாக்கியாத்தை தெரிவித்தார். அது என்ன, இவர் கொடுத்துத்தான் வாழ்ந்து போகணுமா? இப்போ ருக்மிணி பிராட்டியை தானா கண்ணன் தூக்கிண்டு போடலையோ, அதை போல இவாளா கண்ணனை கூட்டின்னு போயிட்டா என்ன? இப்போ ஏன் நந்தகோபாலனை தான் நிர்பந்தப்படுத்தி கேட்கணுமான்னா